ஷைத்தான் அல்லாஹ்விடத்திலே ஒரு பெரிய சபதம் ஒன்று எடுத்துக்கொண்டு வந்தான். அந்த சபதம் என்ன? தனியாக நான் நரகத்திற்கு செல்லப் போவதில்லை. இதுதான் ஷைத்தானுடைய சபதம். தனியாக நான் நரகத்திற்கு செல்ல மாட்டேன். இதற்காக அவன் யார் மீது சத்தியம் செய்கிறான்? அல்லாஹுடைய கண்ணியத்தின் மீதே சத்தியம் செய்கிறான். ஃபபிஇஸ்ஸதிக் லஉக்வியன்னஹும் அஜ்மஈன். உனது கண்ணியத்தின் மீது ஆணையாக நான் எல்லோரையும் வழிகெடுப்பேன் என்று அவன் சத்தியம் செய்துவிட்டு வந்தான். அந்த வகையில் ஷைத்தான் அவனுடைய சத்தியத்திலே உறுதியாக இருக்கிறான். எல்லா நிலைகளிலும் ஷைத்தான் மனிதனை வழிகெடுக்கிற முயற்சியிலிருந்து அவன் சோர்வடைவதே கிடையாது. இதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அற்புதமாக சொன்னார்கள். ஷைத்தான் நம்மை விட்டு பிரிவதே இல்லை என்பதை இன்ன ஷைத்தான யஜ்ரி மின் அஹதிக்கும் மஜ்ரத்தம். ஷைத்தான் உங்களில் ஒருவருடைய இரத்த நாளங்கள் ஓடும் இடங்களிலெல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறான். மனித உடல்ல ரத்தம் ஓடிக்கிட்டே இருக்கும் இல்லையா? இரத்த ஓட்டம் நிற்பது மனிதன் இறந்து விட்டதற்கான அடையாளம். அதே போலதான் மனிதன் இறக்கும் வரை இரத்த ஓட்டமும் நிற்பதில்லை, ஷைத்தானுடைய வழிகெடுக்கும் முயற்சியும் நிற்பதில்லை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். பிறந்ததிலிருந்து ஆரம்பிக்கிறது, இறக்கிற நொடி வரைக்கும் இருக்குது. பிறக்கும் போதே ஷைத்தான் கிள்ளி விடுகிறான். அதனால தான் குழந்தை அழுகிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த ஷைத்தான் பிறக்கிற குழந்தைக்கு அருகில் இருப்பதனால தான் ஷைத்தானை விரட்டுவதற்கு தான் பாங்கு சொல்லப்படுது. ஏன்னா பாங்கு சொன்னால் ஷைத்தான் அந்த இடத்துல இருக்க மாட்டான், ஓடி போயிடுவான். ஹதீஸுகளில் அப்படி வருது. அப்போ எல்லா நிலையிலும் இருக்கிறான். பிறக்கும் போதும் இறக்கிற நேரத்திலும் கூட ஒரு மனிதன் ஷைத்தானுக்கு அருகில் வந்து ஒரு மனிதன் முஸ்லிமான மனிதன் எந்த ஊரில் இருக்கிறானோ அந்த ஊருடைய அசத்திய மதங்களை எல்லாம் சொல்லி இந்த மதத்தில் மூத்தாகன்னு சொல்லுவான். அதனால தான் ஹதீஸில் மரண நேரத்தினுடைய குழப்பத்திலிருந்து பாதுகாப்பு தேடப்படுது. ஷைத்தான் தூங்கும் போதும் வருவான். நீங்கள் தூங்குற நேரத்தில் 3 முடித்துகள் போட்டு நல்லா தூங்குன்னு சொல்லுவான். காலையில் எழுந்து ஒது செய்தால் ஒரு முடிச்சு அவிழ்ந்து விடுகிறது, திக்ரு செய்தால் இன்னொரு முடிச்சு, 2 ரக்காத் தொழுதுட்டா 3 முடிச்சுகளும் அவிழ்ந்து விடுகிறது. யார் காலையில் இது எதையுமே செய்யலையோ அவர்கள் அஸ்பஹ ஹபீஸன் நஃப்ஸ், அவங்க அசிங்கமாகத்தான் அன்றைய காலை பொழுதை கழிக்கிறாங்க. ஃபஜ்ர் தொழாதவர்கள் காதில் ஷைத்தான் சிறுநீர் கழிக்கிறான்னு சொன்னாங்க. நீங்கள் பாத்ரூம் டாய்லெட்டு போறீங்கன்னா ஷைத்தான் அங்கேயும் வருகிறான், உங்களுடைய மறை உறுப்புகளை பார்க்கிறான். அப்படி பார்க்காம இருப்பதற்குத்தான் நீங்கள் துவா ஓதிக்கொண்டு சென்றால் பார்க்க மாட்டான். ஹதீஸில் வருது, உங்களுடைய உறுப்புகளோடு ஷைத்தான்கள் விளையாடுகிறார்கள். எனவே ஷைத்தான்களுடைய பார்வையிலிருந்து உங்களுடைய உறுப்பை நீங்கள் பாதுகாக்க வேண்டுமானால் பிஸ்மில்லாஹி அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க என்று ஓதிக்கொள்ளுமாறு சொன்னான். இப்படி வாழ்க்கையில் எல்லா விஷயத்திலும் ஷைத்தான் வரத்தான் செய்வான். உங்களுடைய தொழுகையிலிருந்து தடுப்பான், உங்களுடைய வணக்கங்களுக்கு இடையூறு, உங்களுடைய ஹலாலான வியாபாரங்களில் ஷைத்தானுடைய இடையூறு இருக்கும். எல்லாவற்றிலும் ஷைத்தான் மனிதனை தடுக்கிறான். அதே போல தான் ஷைத்தானுடைய பெரிய சூழ்ச்சி என்ன? ஷைத்தான் மனிதனுக்குள் இந்த உலக ஆசை, ஹெர்ஸ், உலகத்தினுடைய பேராசை. நம்ம சாப்பிட்றது எவ்வளவு ஆசைப்பட்டாலும் எவ்வளவு ருசியாக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே இந்த வயிறு தாங்காது. ஆனாலும் கூட மனிதனுக்கு செல்வத்தின் மீதான பேராசை, அந்த பேராசையை ஷைத்தான் ஏற்படுத்தி கொண்டிருப்பான். மனிதன் அதற்காக எந்த வழியில நாம சம்பாதிக்கிறோம், இது நல்லதா கெட்டதா, அதை பற்றியெல்லாம் ஷைத்தான் யோசிப்பதற்கான அவகாசமே அளிப்பது கிடையாது. அருமையானவர்களே, அப்படித்தான் ஷைத்தான் நம்முடைய எல்லா வணக்கங்களையும் கெடுப்பதற்கு, நம்முடைய துவாக்களுடைய அங்கீகாரத்தை தடுப்பதற்குத்தான் ஷைத்தான் இந்த பொருளாதாரத்தை கொண்டு வழிகெடுக்கிறான். ஏன்னா அது சரியில்லாமல் போயிடுச்சுன்னு சொன்னால் நம்முடைய வணக்கங்கள் ஏற்கப்படாது, நம்முடைய துவாக்கள் அங்கீகரிக்கப்படாது. அப்போ நீ என்னதான் தொழுதாலும் சரி, நோன்பு, ஹஜ்ஜு, எல்லா வணக்கங்களையும் நீங்கள் செய்தாலும் கூட உங்களுடைய பொருளாதார நடவடிக்கை சுத்தம் இல்லை என்றால் எதுவுமே பிரயோஜனம் இல்லை. அந்த வகையில் ஷைத்தான் நம்முடைய ஆசைகளை இந்த உலக மோகத்தின் மீது காட்டுகிறான். அதுவும் இன்றைய உலகம் எல்லாவற்றையும் வாங்க வேண்டும், எல்லாவற்றையும் அடைய வேண்டும் இல்லையா? அதுக்குத்தான் கடன் வாங்க சொல்லி விளம்பரங்கள், தொடர்ந்து மனுஷனை கடன் வாங்க சொல்லுது இல்லையா விளம்பரங்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடன் வாங்கக்கூடாது, கடனை விட்டும் பாதுகாப்பு தேடினாங்க.
அப்போ கிரெடிட் கார்டு வாங்க சொல்கிறாங்க, எல்லாவற்றையும் வாங்கு, கார்டை போட்டால் என்னங்க எல்லாம் வாங்கிக்கிட்டே இருக்கலாம். மனிதனை அழிவுக்கு தள்ளக்கூடிய இந்த எல்லா விஷமத்தனங்களையும் ஒளிந்திருந்து மறைந்திருந்து ஷைத்தான் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். எல்லாரும் அதில் சிக்கிறாங்க, முஸ்லிம்களாகிய நாமும் அதில் சிக்கிறோம். அருமை